இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சீமோனின் சத்தத்தை கேளாதே. Don't hear Simon's voice. சீமோனின் சத்தத்தை கேளாதே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சைமன் பீட்டர், சீமோன் பேதுரு, ரெண்டு பெயர்கள் அவனுக்கு உண்டு. ரெண்டு நல்ல பெயர்கள் தான். ஆனால் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறாய், நீ சீமோனாய் இருக்கிறாய் என்று அல்ல, நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆகவே வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த பெயர் ஆவிக்குரிய ஒரு தன்மையாகவும், சீமோன் என்ற பெயர் இயற்கையாக அவனுடைய தன்மையும் சொல்லுகிறார். இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. நாம் அப்படி பாவித்துக் கொள்கிறோம். சீமோன் என்பது பழைய மனுஷன், பேதுரு என்பவன் புதிய மனுஷன். நாம் எல்லாருக்குள்ளும் இவ்விதமான நிறைவு உள்ளான மனுஷன் வேறு, வெளிப்படையான மனுஷன் வேறு என்று இருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமக்குள்ளே ஒரு பழைய மனுஷன் உண்டு. அவன் கெட்டு போகிறவன், கெடுக்கிறவன், அசுத்தமான சுபாவங்களை உடையவன், நல்லவனே அல்ல. அவனை ஒதுக்கி தள்ளிவிட்டு 23ஆம் வசனம் வாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாயிருங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சாயலாக திவ்ய சுபாவங்களாக இருக்கிறது புதிய மனுஷன். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நமக்குள் இருந்த கெட்ட சுபாவங்கள் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை தூர எறிந்துவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். சீமோன் பேதுருக்குள்ளே சீமோன் என்ற பழைய மனுஷனும் உண்டு, பேதுரு என்ற புதிய மனுஷனும் உண்டு. யார் வெற்றி பெற வேண்டும்? சீமோன் அல்ல, பேதுரு வெற்றி பெற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் பேதுரு தான் வெற்றி பெற வேண்டும். எப்படி என்று பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். போதும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருக்கு ஒரு பிரச்சனை. இனி என்ன செய்வது? 2 விதத்தில். வீட்டில் சொல்லிவிட்டு ஊழியத்துக்கு வந்து விட்டார். அழைத்தவர் போய்விட்டார். உயிர்த்து எழுந்ததை கண்டோம். இனி நம்மோடு இருக்க மாட்டார். என்ன செய்வது? அவருக்கு எதிர்காலத்தை குறித்த பயமும் கவலையுமாக இருந்தது. பேதுருக்கு திகிலாக இருந்தது. இயேசுவிடத்தில் அவருக்கு பிரச்சனை உண்டு. திட்டமும் தெளிவுமாய் இதை செய் என்று அவருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. பொதுவான கட்டளை கலிலியாவுக்கு மாறுங்கள் என்று. மிகவும் திகிலடைந்த பேதுரு கலிலியாவிற்கு போவதா அல்லது இங்கேயே இருந்து விடுவோமா? என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியாது. எதிர்காலத்தை குறித்து கலங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னை அழைத்த கர்த்தரை பார்த்து காத்திருக்க வேண்டிய பேதுரு
ஆலோசனையை தேவனிடத்தில் கேட்க வேண்டிய பேதுரு அவருக்குள் இருக்கிற பழைய மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டான். அவருக்குள் மறைந்து கிடந்த சீமோன் பேசுகிறான். பீட்டர், பேதுருவே, மீன் பிடிக்க போ. நீ அறியாத கலிலியா, நீ பிறந்த இடம்தான், நீ வளர்ந்த இடம்தான். ஆனால் அந்த கலிலியாவில் என்ன செய்ய போகிறாய்? அந்த கலிலியாவிலே உன்னுடைய எதிர்காலம் என்ன? எதுவுமே உனக்கு தெரியவில்லை. தெரிந்ததை காட்டுகிறேன். இந்த கடலிலே மீன்பிடி. தெரியாத காரியத்துக்காக கடவுளை நம்பி காத்திருக்கிற மதிகட்டுவனாய் இருக்கக்கூடாது. தெரிந்த காரியத்தை செய்கிற பகுத்தறிவாளனாய் இருக்க வேண்டும் என்றுதான் சீமோனுடைய ஆலோசனை. இன்றைக்கு நம்மிலும் அநேகர் தெரியாத காரியத்தை விசுவாசம் என்று ஏற்றுக்கொள்வதை விட தெரிந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது என்று சுருக்கமான பாதைக்குள் போகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரிகள், இப்போ சீமோன் பேதுரு சீமோன் பேதுருவிடத்தில் பேசுகிறான். மீன் பிடிக்க போகிறேன் என்று மனோ வாஞ்சையிலே சொல்லுகிறான். அழைப்பு ஒரு பக்கம் காத்திருக்க மனோ வாஞ்சையிலே மீன் பிடிக்கிறான். தேவனோடு இருக்கிற உறவை தள்ளிவிட்டு பழைய இடம், பழகிய இடம் என்ற அனுபவத்தில் மீன் பிடிக்கிறான். விசுவாசத்தில் தேவ வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அனுபவத்தில் மீன் பிடிக்கிறவனாய் போனான். மீன் பிடிப்பது என்றால் என்ன? மீன் பிடிப்பது என்றால் தெரிந்திருக்கிற வேலையை செய்வது. அது கர்த்தர் சொன்னாரோ சொல்லவில்லையோ, இது எனக்கு தெரியும், இதை நான் செய்வேன். இதுதான் இங்கு மீன் பிடிக்கிற வேலை. கர்த்தர் அவனை அழைத்து சொன்னார், நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அது எனக்கு தெரியாது. மனிதர்களை பிடிப்பது எனக்கு தெரியாது. அப்படியானால் சீமோனே, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மீன் பிடிக்க தெரியும். அதை கொண்டு வியாபாரம் செய்ய முடியும். அதை நான் செய்வேன். பேதுரு, இயேசுவின் வார்த்தையை கேட்டு மனிதனை பிடிக்க போகிறாயா? வேண்டாம். என் சொல்லை கேட்டு நீ மீன்பிடி. அது உனக்கு ஆசீர்வாதமாகிறது. மாம்சம் சத்தமிடுகிறது, மாம்சம் சத்தமாய் பேசுகிறது, தேவ வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறது. எதை செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டோமோ அதை செய்ய விடாதபடி இடையே புகுந்து இன்னொரு காட்சியை காட்டி இதை பின்பற்று. இல்லை, என்னை பின்பற்று என்று சொல்லி இருக்கிறார் பேதுரு. அவனை பின்பற்றுவதால் அவனுக்கு என்ன லாபம்? வடியில் உள்ள காட்சியை பின்பற்று, இப்போது உள்ள தரிசனத்தை பின்பற்று. உனக்கு முன்னே பெரிய கடல், அந்த கடலில் ஏராளமான மீன்கள், உனக்கு மீன் பிடிக்கும் திறமை, இதை பயன்படுத்து. என் அருமையான சகோதரனே, சகோதரி, இடைமறித்து வருகிறது மாம்சீகத்தின் சத்தம். செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாதபடி வழியிலே ஒரு காட்சியை காட்டி இதை செய்யுங்கள். அருமையானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சீகம் குறுக்கிறது. மாம்சீகம் நல்ல ஞானமாய் பேசும். மாம்சீகம் நம்மை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக பேசும். விசுவாசம் விளங்காது. தேவனுடைய வார்த்தைகள் புரியாது. தேவனுடைய நடத்துதல் நமக்கு வெகு தூரத்தில் இருக்கும். சமீபமாய் இருக்கிற திபேரியா கடல், சமீபமாய் இருக்கிற இந்த கடல், இது உனக்கு போதுமானது என்று மாம்சீகம் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக பிரயாசப்படுகிறீர்கள். ஜெபம் பண்ணு, கர்த்தர் தருவார். அது வெகு தூரம். பணம் கொடு, ஒரு எம்எல்ஏ எம்பியோ பார்த்து, அது குறிப்பிட்ட கட்சியை பார்த்து கொடு, அப்போது எல்லாம் வாய்க்கும். இது குறுகிய பார்வை. ஆனால் இது ஞாபகமாய் பேசுகிறது. அங்கு வேலை கிடைக்கும் நிச்சயம் இல்லை, இங்கு நிச்சயம் இல்லை. சீமோனிய சத்தம் நமக்கு பாசமுள்ள சத்தமாய், நமக்கு பரிவுள்ள சத்தமாய் இருக்கும். அருமையானவர்களே, அரசியலில் மீன் பிடிக்கக்கூடாது. தேவ வார்த்தையை தான் நம்பி இருக்க வேண்டுமே தவிர, கர்த்தருடைய பிள்ளைகள் அரசியலில் மீன் பிடிக்கிறவர்களாய், நம்முடைய லாபத்தை அந்த தேடுதலாய் நாம் இருக்கவே கூடாது. அடுத்ததாக
சிந்தையில் மீன் பிடிக்கிறவர். எப்போதும் யோசனை. என்ன யோசிக்கிறார்? எதிரடையான யோசனை, தெய்வ சித்தத்துக்கு மாறாத யோசனை, சிந்தனையிலே மீன் பிடிக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி மாம்சிகமான சிந்தையிலே யோசித்துக் கொண்டிருந்தால் அது மனதுக்கு ஒரு சுகமாக இருக்கும். கர்த்தருடைய வழியிலே ஜெபித்து உபவாசித்து காத்திருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது கஷ்டம். குறுக்கு வழிகளிலே தாறுமாறான சம்பாத்தியத்திலே ஒன்றை வாங்கிக் கொள்வது என்பது எளிது. அதை மனம் சிந்திக்கும். வேதம் சொல்கிறது, அது வீண் சிந்தனை கடலில் மீன் பிடிக்கிறார், அது உனக்கு லாபமாகிறார். ஆகவே சங்கீதம் 2:1 சொல்லுகிறது, கவனியுங்கள். சங்கீதம் 2:1. சங்கீத புத்தகம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான் ஏன்? தேவனை விட்டு நாம் சிந்திப்பது எல்லாம் விருதா. என் அருமையான வாலிபனை கண்டிகையே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த யோசனை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த யோசனை இயேசு தந்தது தானா? பேதுரு உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? கலிலியாவுக்கு போக வேண்டும். இப்போது நீ எதை கேட்கிறாய்? மீன் பிடிக்க போ என்று சீமோன் சொல்வதை கேட்கிறாய். எனக்குள்ளே இந்த சத்தம், மீன் பிடிக்க போ என்று. வாலிபனே, உனக்குள்ளே பலமான ஒரு சத்தம், உன் மூளையின் சத்தம், உன் மனதின் சத்தம், உன் மாம்சிகத்தின் சத்தம் பிரதானமான உன்னுடைய லக்கை விட்டு விலகச் சொல்லுகிறார். உன்னுடைய லக்கு என்ன? தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நீ தேவனுக்காக அழைக்கப்பட்டவர். இப்ப லக்கு தவறுகிறது, மீன் பிடிக்க போய் என்று. இப்போது உன் சிந்தனையிலே நீ எதை மறந்து விட்டாய்? கலிலியாவை மறந்து விட்டாய். உன் சிந்தையிலே நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? நீ எதற்காக அனுப்பப்பட்டாய்? உன்னை எதற்காக இந்த உலகம் ஆயத்தப்படுத்துகிறது? எதற்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார்? இதையெல்லாம் நீ மறந்து இதை வெறித்து உட்கார்ந்திருக்கிறாய். உன் சிந்தனை குறித்து தேவன் நீ சொல்கிறாய், இது என் சுதந்திரமான சிந்தனை. வேதம் சொல்கிறது, இது வீண் சிந்தனை. இந்த வீண் சிந்தனையில் மீன் பிடிக்கிறது. உலகத்திலேயே மிக மோசமான ஒன்று சும்மா இருப்பது. எதுவும் செய்யாம சும்மா இருந்து யோசித்துக் கொண்டே இருப்பதுதான் எல்லா கேடுகளுக்கும் அது ஆரம்பம். ஆகவே இந்த வீண் சிந்தனையை விட்டு விலக வேண்டும். தவறான சிந்தையில் மீன் பிடிக்க கூடாது. தவறான சிந்தனை ஒரு பெரிய கடல். அது மீன் பிடிப்பது ஒரு சந்தோஷமான விளையாட்டு. ஆயிரம் சிந்தனை, ஒரு பெரிய வீடு கட்டுவதாக, ஒரு பெரிய கார் வாங்குவதாக, அப்படி வாழ்வதாக, இப்படி வாழ்வதாக, இந்த பெண்ணை திருமணம் செய்வேன், இந்த ஆணை திருமணம் செய்வேன். கற்பனை கடலிலே மீன் பிடிக்கிறாய். உன்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார்? உனக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உன் பெற்றோர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? சுற்றமும் சுடமும் உன்னை எதிர்பார்க்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறார். எதை உலகம் எதிர்பார்க்கிறது? நீ மீன் பிடிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாய்? நீ தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும். இப்போ சீமோன் கூப்பிடுகிறான், வா என்று. அருமையானவர்களே, அப்படி சொன்னவுடனே பேதுரு புறப்பட்டு விட்டார். அது மாத்திரமல்ல, பேதுருவை விட இந்த வல்லமை உள்ளவன் யார்? சீமோன் சுவாமம். அவன் மற்றவர்களையும் அழைக்கிறான். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தது பின்பது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அருமையானவர்களே, மனித சுவாபம் சீக்கிரத்திலே அழைப்பை விட்டு, அழைப்பு என்ன மூடிய அழைப்பை மாத்திரம் சொல்லவில்லை. நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு. ஒருவருக்கு மேனேஜராக இருக்க அழைப்பு, இன்னொருக்கு அதே ஆபீஸில்
ஒரு எளிய வேலை. எந்த வேலையை செய்கிறோமோ அது நம்முடைய அழைப்பு. அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர வேண்டும். மாணவனுடைய அழைப்பு என்ன? படிக்கணும், படிக்கணும், கபடி விளையாடுறது. வாய்த்தரமாக சபைக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். மாணவனுடைய அழைப்பு என்ன? படிப்பு. நம்ம தேங்க்ஸ் நீங்க சொன்னதுக்கு. இன்னைக்காவது வாய்ப்பு. அந்த படிப்பை விட்டு விடுவதற்கு சீமோன் பிரயாசப்படுகிறார். படித்து என்ன காண போகிறார்? எத்தனை வருஷம் ஆகும்? நாளைக்கு வேலை ரெடி. மாம்சத்தின் சத்தம் பலமாக்க தவறான கணக்கு போடும். பெரியமார்களே, அழைப்பை விட்டுவிட்டு, ஊழிய அழைப்பை விட்டுவிட்டு இப்போது பேதுரு போகிறார். மற்ற எல்லாரும் உடனே புறப்பட்டுவிட்டார். ஒருவராகிலும் ஆண்டவர் வா என்று கூப்பிடும்போது தயங்கினார்கள். திரும்ப திரும்ப கர்த்தர் அழைத்தார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள தாமதம். சறுக்குகின்ற கால்கள், பின்வாங்குகின்ற இருதயம், 100 முறை யோசிக்கின்ற இருதயம். இன்றைக்கு மாம்சம் அழைக்கிறது, மீன்பிடிக்க போகிறேன், உடனே படகில் ஏறினான். எந்த தயக்கமும் இல்லை. ஆவிக்குரிய காரியத்தை நிறைவேற்றுவதை விட மாம்சிக காரியத்தை நிறைவேற்றுவதில் அத்தனை வேகம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பேதுரு தேவனுடைய வேலையை நிறைவேற்ற தாமதம். சீமோனுடைய கட்டளையை நிறைவேற்ற பேதுரு மாத்திரமல்ல, கூட்டம் முழுவதும் ஆயத்தம். ஜெபம் பண்ணுவதற்கு 2 பேர். ஜெபம் பண்ணாத கூட்டம் 98 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வீண் பேச்சு பேசி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரி, மாம்சீகம் வல்லமை உள்ளது. அத்தனை பேரை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. நீ அழைப்பை தொடராதே, நீ இயேசுவை பின்பற்றாதே. நீ திபேரியா கடலுக்கு போ, நீ மீன்பிடி. நீ படிப்பை பின்தொடராதே, இந்த படிப்பை விட்டுவிடு. நீ இந்த வேலையில் அமர்ந்துடாதே, இது உனக்கு பிரச்சனையா இருக்கிறது, உன் நேர்மைக்கு சவால், நீ இதை விட்டுவிடு. என்னை கேட்கும் அருமையான சகோதரி, சகோதரிகள், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நீதியின் நேர்மையை காப்பாற்ற இந்த பதவி நீ இருந்தே தீர வேண்டும். இந்த வேலையில் நீ அமர்ந்தே தீர வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. பிரச்சனைக்கு பயந்து அதை விட்டு விலகி போவது சரியல்ல. சபையை விட்டு வெளியே வா. வேதத்தை வாசிக்காதே. ஜெபம் பண்ணி என்ன கண்டாய்? இந்த இவைகள் எல்லாம் யாருடைய சத்தங்கள்? சீமோனின் சத்தம். இந்த சீமோனின் சத்தத்தை ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? எத்தனையோ சீமோன்கள் வீட்டுக்கு வருவார்கள். சொந்தக்காரர்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், தேவ வார்த்தைக்கு மாறாக சொல்வார்கள். நீ செவ்வாய்க்கிழமையா திருமணம் வைத்திருக்கிறாய், செவ்வாய் வருவாய். நீ புதன்கிழமை வை, பொன் கிடைக்காது, புதன் கிடைக்காது சொல்வோர் வருவார்கள். அது சீமோனின் சத்தம். நீ கர்த்தரின் சத்தத்தை கேள், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக திருமணத்துக்கு நாள் குறிக்கும் போது ஐயர் இந்த நாளைத்தான் சொன்னார். அப்படியா? உங்க பாஸ்டர் இந்த நாளைத்தான் சொன்னாரா? அந்த ஐயர் இல்லை, சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். சீமோனின் சத்தம், சீமோனின் சத்தம் கேட்கிறது. ஆகவே தேவ சத்தத்தை கேளுங்கள், கர்த்தரின் சத்தத்தின்படி நடப்போம். அருமையானவர்களே, இப்போது வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சீமோனுடைய சொல்லை கேட்டு நீங்கள் புறப்பட்டால் அது அன்ப்ரொடக்டிவ் ஒர்க். அது உனக்கு பலனையே தராது, நஷ்டம். அருமையா, அது மாத்திரமல்ல, அந்த வேளையில் அவளுக்கு கிடைத்தது விளங்கிக் கொள்ள முடியாத ராக்காலம். இரவு முழுவதும் அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. வலைய போடவும் எடுக்கவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, இரவு அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை.
எவ்வளவு மீன்பிடிப்போம், எவ்வளவு காரியத்தை சாதிப்போம். இப்போது எதுவுமே நடக்கவில்லையே. வியாபாரம் நடக்கவில்லை, படிப்பிலே முன்னேற முடியவில்லை, நான் ஃபெயில் ஆவேன் என்ற எண்ணமே வருகிறது. எல்லாம் எதிரடையா இருக்கிறது. ஏன்? பாடம் கடினமாகவில்லை, சூழ்நிலை மாறிவிடவில்லை, உன் மூளை கெட்டு போகவில்லை, நீ எப்பொழுதும் கூட புத்திசாலிதான். ஏன் இந்த தடுமாட்டம்? சத்தம் வேறு. சீமோனின் சத்தத்தை கேட்கிறாய். சீமோனின் சத்தத்தை கேட்பதனாலே எதிரடையான காரியத்தை சந்திக்கிறோம். என்ன காரியம்? இருள். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமான இருளான நேரம். பிரியமானவர்களே, இந்த இருளான நேரத்தில் அவர்கள் தரிசனத்தை இழந்து போனார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தரிசனம் மங்கிவிட்டதா? அல்லது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடாது என்ற எதிர் சிந்தனை வந்து கொண்டிருக்கிறதா? வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு போக வேண்டாம், பிரசங்கம் பண்ண போகும்போது வேண்டாம், போக வேண்டாம், ஊழியக்காரனுக்கு பின்மாற்ற அலைகள் எடுக்கின்றனவா? காரணம் என்ன? வேறு எங்கேயோ நோக்கம் செல்கிறது. கலிலியாவுக்கு போகாமல் திபெரியா கடவுளுக்கு போனதுனாலே நோக்கம் மாறிவிட்டது, வழிகள் சிதறுகின்றன. என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தந்த நோக்கத்தை விட்டு விடாது. நோக்கம் என்ன? பரிசுத்தமான ஜீவியம், விசுவாசமான வாழ்க்கை. இதைத்தான் கர்த்தர் உனக்கு அழைப்பாக தந்திருக்கிறார். நீ குறுக்கு வழியில் போகார். நல்ல தரிசனம் இருந்தது பேதுருவுக்கு. மனிதர்களை பிடிக்க வேண்டும். கேட்கிறீர்களா? மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல தரிசனம். மீன் பிடிக்க போக வேண்டும் என்று இந்த உள்ளான வாஞ்சை, இந்த வாஞ்சை தான் அவனை திசை மாற வைத்து விட்டார். இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்துக்கு காரணம், முடியாது என்று நீ சொல்வதற்கு காரணம், பிரச்சனையே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு சிந்தனை மாறிவிட்டது. சீமோனின் சிந்தனையை தள்ளு. சீமோனை பார்த்து சொல், நீ பேசாதே, என் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்பேன் என்று. பிரியமானவர்களே, ஒரு நல்ல அருமையான அழைப்பை பெற்று கம்பீரமாக நடந்து வந்தவன் சிம்சோன். நல்ல ஒரு அழைப்பு, இஸ்ரவேலை விடுவிக்கிற மாபெரும் அழைப்பு. அந்த அழைப்பில் உறுதியாய் வந்து கொண்டே இருந்தான். There is nothing with his eyesight, everything with insight. அவனுடைய கண் பார்வையில் எந்த கோளாறும் அல்ல, அவன் இதய பார்வை மாறிவிட்டது. அவன் இதயம் யார் மீது விழுந்தது? தெளிலாள். எப்போதுமே சிம்சோனுடைய இன்சைட் மாறிவிடும். அதுதான் அவனுடைய ஐசைட்டை பாதித்தது, அவனுடைய கண் பார்வையை பாதித்தது. அவன் இருதய பார்வை சரியில்லை. இவள் எனக்கு மனைவியாக வேண்டும், இவள் நல்ல ஜெபம் பண்ணுகிறவள், கர்த்தருக்கு உகந்தவள், பக்தியுள்ள பெண், இதெல்லாம் சிம்சோன் சொல்லவில்லை. His insight was totally different. அவனுடைய உள்ளான பார்வை மிக வித்தியாசம். சிம்சோன் இந்த பெண்ணை ஏன் விரும்புகிறார்? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். கண்ணுக்கு பிரியமானவன் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டு விட்டன. யாரும் நம்முடைய மனதுக்கு ஒரு அழகா இருந்த விரும்பினா கண்ணை பிடுங்குவது அல்ல கர்த்தருடைய வேலை. இங்கு தரிசனத்தை மங்க வைத்தது இந்த அழகு. இந்த அழகை தேடியது தரிசனம் மங்கி போனதுனாலே. அதனாலே கர்த்தர் கண்ணை தொட்டார். அருமையானவர்களே, சிம்சோன் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற மாம்சீக சத்தத்தை கேட்டு என் கண்களை இழந்தேன், நான் அடிமையாய் போய்விட்டேன், பெலிஸ்தியர்கள் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று சொன்ன அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். என் கண்களை மாத்திரம் எனக்கு திருப்பி தாரும், என் தெளிலாளை திரும்ப கொண்டு வாரும். இது அல்ல ஒன்று ஜெபம்.
அவனுடைய ஜெபம் என்ன? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொன்னான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். எதை நினைக்க வேண்டும்? நான் பலவீனனாய் போய்விட்டேன் நினைத்து என் பலத்தை திரும்ப தாரும் ஆண்டவரே. எதிராளியை வெல்லக்கூடிய சக்தியை தாரும். இந்த பெண்ணை பின்தொடர்ந்து போகும்படி சொன்ன என் வல்லமையை ஜெயிக்க எனக்கு ஒரு வல்லமையை தாரும். எதிர்காலத்தை கெடுக்கிற இந்த பெண்ணினுடைய பார்வையிலிருந்து நான் தப்புவதற்கு எனக்கு பலம் தாரும். இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குது. சரியான இருதய பார்வையை பெற்றார். கண் தெரியாவிட்டாலும் இப்போது சரியாய் நடக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கொண்டதை விட அவர் மரிக்கும் போது கொண்டது ஏராளத்தை. ஹல்லேலூயா. கண்கள் இருந்தும் தேவனுக்கு நடக்கிறவன் குருடன், கண்கள் இல்லாமல் தேவனோடு நடக்கிறவன் பார்வை உள்ளவன். இவ்விதமாக வாழ்க்கை. அருமையானவர்களே, இப்போது என்ன தேவை? சிம்சோனுக்கு பார்வை அல்ல. சிம்சோனுக்கு என்ன தேவை? நல்ல இருதய பார்வை. பேதுரு இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பேதுருவிடத்தை கேளுங்கள், பேதுருவே உனக்கு என்ன வேண்டும்? இயேசுவே, இந்த இருள் நீடிக்க நீடிக்க இது மீன்பிடிக்கும் நேரம், இது மீன்பிடிக்கும் நேரம் என்று நாம் இங்கேயே தங்கிவிடுவோம். ஏன்னா ராக்காலத்தில் தான் மீன் பிடிப்பது வழக்கம். ராக்காலம் நீடிக்க நீடிக்க பேதுரு எங்கேதான் இருப்பான்? கடலில் தான். ஆகவே பேதுரு கேட்க, சீமோன் சொல்லுகிறான், இன்னும் தங்கியிரு. சீமோன் சொல்லுகிறான், கர்த்தரே எனக்கு விடிய காலத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா. விடியலே வரட்டும், என்னுடைய வறுமை முடியட்டும். ஆமென். ஆகவே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். எனக்கு வெளிச்சம் வர வேண்டும். இந்த இருண்ட காரியம் முடிய வேண்டும் என்று ஞானம் அல்ல, சக்தி அல்ல, பலம் அல்ல, வெளிச்சம், மோர் லைட். ஆகவே நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு வேண்டியது வேத வசனத்தின் வெளிச்சம் தேவை. ஆமென். எப்படி நடக்க வேண்டும் என்று வேத வசனம், மூடப்பட்ட வேத வசனம் வெளிச்சத்தை தராது. கடமைக்காக வாசிக்கிற வேத வாசிப்பு வெளிச்சத்தை தராது. பரிசுத்த ஆவியினால வேதத்தை வாசிப்பதனால வெளிச்சம் உண்டாகும். ஆமென். அந்த வெளிச்சத்திலே உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆகையினால் வெளிச்சத்தை தேடி இருக்கிறான். அருமையாக கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே, நீ என் சொல்லிக்கு ஒரு இருளை நான் வெளிச்சமாக்குவேன். அருமையானவர்களே, இப்போது நான் பார்க்கிறோம் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். தனக்கு ஒன்றும் இல்லாததனால பதறி போகவில்லை. அதிலேயே திருப்தி அடைந்து விட்டார். திருப்தி. ஒன்றும் இல்லாவிட்டால் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். என்ன செய்வது? ஆண்டவரே, ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? குறை இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. 3 நாள் வேதம் வாசிக்கவில்லை, பரவாயில்லை. நீ ஜெபமே பண்ணாமல் இருக்கிற, பரவாயில்லை. வேத வாசிப்பு, தியானம், கர்த்தருடைய சமூகம் எதுவுமே இல்லாவிட்டாலும் சீமோனுடைய மனம் அமைதியாயிருக்கிறது. பேதுருடைய மனம் கலங்குகிறது. வேதம் வாசிக்காவிட்டாலும் உங்கள் மனம் சமாதானமாய் இருக்கிறதா? ஜெபம் பண்ணாவிட்டாலும் நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? சீமோனுடைய இருதயம் எந்த விதமான வாஞ்சையும் இல்லை. ஐயோ, இது இல்லையே, எனக்குள் சமாதானம் இல்லையே, எனக்குள் சந்தோஷம் இல்லையே, எனக்குள் ஒரு அமைதி இல்லையே என்று தேவ சமூகத்தை நாடாது. அது சீமோனுடைய உள்ளம்.
உண்மையான உணவு எது? தேவ சித்தம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இந்த உணவை யார் தான் தேடுவார்? பேதுரு. யார் தேட மாட்டான்? சீமோன் தேட மாட்டான். நீங்கள் தெய்வ சித்தம் செய்ய நாடாதவர்களாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் சீமோனாக இருக்கிறீர்கள். எல்லா விதத்திலும் தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும். எனக்கு திருமணம் நடப்பது தெய்வ சித்தம், நடக்காமல் இருப்பதும் தெய்வ சித்தம். எனக்கு பிள்ளை இருப்பது தேவ சித்தம், நாம் வெறுமையாக இருப்பது தேவ சித்தம். எது தேவ சித்தம் என்பதை நீ காண்கிறாயோ அதுவே நீ ஆகாரமாய் எடுத்துக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மனநிலையை பார்த்து ஆசீர்வதி. ஆகையினால் ஒன்று மாத்திரம் தான் நம்முடைய உணவு, தேவ சித்தம். அது இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று உணர வேண்டும். அதற்காக தேவனை நோக்கி ஓடி வர வேண்டும். இங்கு ஒன்றுமில்லை என்று கடலிலே இருக்கிறார். சாப்பிட ஒன்றுமில்லை, ஆனால் கடலிலே தான் இருக்கிறார். அடுத்த காட்சியை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அருமையானவர்களே, நெருங்கி பழகினவன் பேதுரு. இயேசு அவனுக்கு நன்றாக தெரியும். யோவான் சொல்கிறான் அது கர்த்தர். பேதுரு சொல்ல வேண்டும், ஆம் அவர் கர்த்தர் தான். அவனுக்கு விளங்கவில்லை. இயேசு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் கொடுத்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அது சீமோனுக்கு விளங்கவில்லை. ஒன்றும் அறியாதவனாகவே நிற்கிறான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வேதத்தை வாசிக்கிறீர்கள், உங்களுக்கு புரியவே இல்லை. காரணம் சீமோனின் மனது. எத்தனையோ காரியங்களில் நீங்க தேவ சித்தப்படி உங்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இல்லை எங்களுக்கு விளங்கவில்லை. லஞ்சம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. லஞ்சம் கொடுத்து கிடைத்த வேலையில் முதல் சம்பளத்தை நான் காணிக்கையாக கொடுப்பேன். வேதம் அங்கீகரிக்கிறதா? ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? போதகர் அங்கீகரிக்கிறார், ஆனா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே தேவன் வெளிப்பாட்டை வசனத்தின் மூலமாய் கொடுப்பார். எப்போதும் தரிசனமே வந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பலவீனராக இருக்காதீர்கள். சொப்பனத்தில் இயேசு வந்தார், நீல நிற உடை உடுத்தி இருந்தார், பச்சை பாசிலிருந்து இறங்கி வந்தார் என்று எண்ணுகிறேன் என்று இப்படி தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தரிசனம் அவசியம் இல்லை. தரிசனங்கள் எல்லாம் வேத புத்தகத்தில் இருக்கின்றன. வேதத்தை வாசி, அப்போது தரிசனம் உண்டாகும். ஆமென். சீமோனுக்கு தரிசனம் இல்லை. தூரமாய் விலகி போயிட்டு அவர் இருதயம். அவனுக்கு சீமோனுக்கு பல கண்ணுக்கு பல காட்சிகள், மீன், கடல், அலை, படகு. பேதுருக்கு ஒரே ஒரு காட்சி, இயேசு. இங்கு யார் இப்போது அதிகாரமுடையவனாய் இருக்கிறான்? சீமோன். அதனாலே கண்ணுக்கு இயேசு தெரியவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உனக்கு இயேசுவே தெரியவில்லையா? கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை பேசாமல் பிரச்சனையே குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாயா? சீமோனின் கண்கள், சீமோனின் காது. ஆம் பிரியமானவர்களே, அடுத்து பேதுரு என்ன செய்கிறார்? 7ஆம் வசனம். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இயேசுவிடத்தில் போவதற்கு இப்போது பேதுருவுக்கு எது தேவையாய் இருந்தது? வஸ்திரம், மேற்சட்டை, கவரிங். அந்த மேற்சட்டை இல்லாமல் போக முடியாது. மேற்சட்டை இல்லை என்றால் நிர்வாணமாக இருக்கவில்லை. மேற்சட்டை என்பது மீன் பிடிக்கிற வஸ்திரத்தை மேல் போட்டிருக்கிறான். இப்போது
அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் மீன் பிடிப்பது. அந்த வஸ்திரத்தோடு யாரிடத்தில் போக பிரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு போய் நான் மீன் பிடிக்க வந்துவிட்டு காட்ட விரும்பவில்லை. ஆகவே மேல் வஸ்திரம் போட்டான் அதை மறைப்பதற்கு. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை நோக்கி போக வேண்டும் என்றால் மேல் வஸ்திரம் தேவை. ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு, உன் மேல் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் போது உன்னை நான் அறிவேன். நீ மேல் வஸ்திரம் இல்லாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை நான் அறிவேன். அப்படியே நீ வந்திருக்கலாமே. எனக்கு நீ புதிதல்ல. உன் பலவீனம் எனக்கு தெரியும். உன் தடுமாற்றம் எனக்கு தெரியும். உன் தோல்வி எனக்கு தெரியும். உன் கண்ணீர் எனக்கு தெரியும். உன் கம்பீரம் எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வா. இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் அழைப்பு. நீ எதற்காக மேற்சட்டை போட்டுக் கொண்டு வருகிறாய்? எதற்காக மறைத்துக் கொண்டு வருகிறாய்? உன் பாவத்தை மறைத்துக் கொண்டு வராதே. உன் பாவத்தை வெளியரங்கமாய் காட்டி என்னிடத்தில் வா. என்னிடத்தில் வருகிறேன். நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. நான் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவது. அருமையானவர்களே, இப்போது இருக்கிற வண்ணமாக வா என்ற அழைப்பு பெற்று வருகிறார். அருமையானவர்களே, 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை முடி. தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இதுதான் அவனை கடைசியாக நாம் இப்போது பார்ப்பது. இன்றைய செய்தியில் தன்னுடைய பலவீனத்தை, தன் குறைவை மூடினான். இந்த மேல் வஸ்திரம் போடப்படாவிட்டால் அவனுடைய உள் வஸ்திரம் எதை காட்டுகிறது? மீன் பிடிக்கிற வஸ்திரம். இதுவரைக்கும் எந்த வஸ்திரம் போட்டிருந்தான்? போதகர வஸ்திரம் தரித்திருந்தான். இப்போது மீன் பிடிக்கிற வஸ்திரத்தை போட்டுக் கொண்டான். முற்றிலுமாக மாறிவிட்டான். அதை மறைக்க மேல் வஸ்திரம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜெபாரைக்குள் போகும்போது மேல் வஸ்திரத்தோடு போயிருக்கிறாயா? மேல் வஸ்திரம் சொல்வது உன் பாவத்தை மறைக்கிற காரியம். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீ மேல் வஸ்திரம் இல்லாது இருக்கும் பொழுதே உன்னை நான் அறிவேன், உன்னை எனக்கு தெரிவேன். அன்போடு கர்த்தர் அழைத்து சொல்கிறார், பேதுரு, இங்கிருந்து ஓடிப்போ, நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்க வேண்டிய உதடுகள் என்ன சொல்கின்றன? பேதுருவே, என்னை பின்பற்றி வா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மிக அருமையான ஒரு அழைப்பு. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தை தக்கபடி மாற்றி பேசுகிறேன். ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை 5 அல்லது 6 வயது இருக்கும். அது படுத்திருக்கிறது. அதனுடைய உதடுகள் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட சிகிச்சையினாலே வளைந்து நெளிந்து இருக்கின்றன. தவறான சிகிச்சை அல்ல, அப்படித்தான் இருக்கும். அந்த உதடுகள் ஏற்கனவே மிகவும் வளைந்து நெளிந்து போய்விட்டன. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அது ஓரளவுக்கு சரியாக இருந்தது என்றாலும் அதனுடைய உதடு மிக வளைந்து அகோரமாய் காணப்பட்டது. கண்ணாடியை எடுத்து பார்த்தது. அப்பா, என் முகம் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா? ஆமாம் என் செல்லமே. அதனால என்ன? நீ நன்றாகத்தான் இருக்கிற. நன்றாக இருக்கிறேனா என்று. ஆமாம், நீ அழகாய் இருக்கிறாய் சொல்லி தகப்பன் அந்த குழந்தையை முத்தமிட போகிறான். தன் உதடுகளை எவ்வளவு வளைத்தும் வளைந்து போன தன் பிள்ளையுடைய உதடுகளை தொட முடியாதபடி அது அவ்வளவாய் வளைந்திருக்கிறது. மிக கஷ்டப்பட்டு தன் உதடுகளை குறுக்கி சுருக்கி தன் மகளை முத்தமிட்டான். பாவியான நம்மை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை உருக்கி குலைத்து சிலுவையிலே என்னை முத்தமிட்டார். இந்த மாபெரும் அன்புக்கு நாம் எதை செலுத்துவோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், சீமோனின் சத்தத்தை தள்ளுவோம், இயேசுவின் சத்தத்தை எடுப்போம், நாம் நடப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வாழைக்காய் கத்தாம நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலக தோற்றத்திற்கு முன்னமாய் ஆண்டவரே ரட்சிப்பின் திட்டத்தை எழுதிய எங்கள் ஜீவனுள்ள தேவன், எங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினீர் ஆண்டவரே.
பேதுருவையும் உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தீர். ஆயினும் கர்த்தாவே, நீர் சீமோனின் வார்த்தைகளை கேட்டு மீன் பிடிக்க சென்ற அந்த சீமோனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அவரை போல் அல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீர் அவரை கொண்டு இந்த வேளையிலே எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்திய உமது மட்டில்லாத தயவுக்காய் கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ராக்காலங்கள் நீடிக்காதபடி, அந்த ராக்காலத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய சிந்தைகள் சீர்கெட்டு போகாதபடி ஆண்டவரே, விடியற்காலமாகிய உம்மை நாங்கள் தரிசிக்கத்தக்கதாக அந்த தரிசனையிலே கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோடு கூட உம்மை நெருங்கி வர தேவ கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல சத்தியங்களை இந்த சபை கேட்டு வளர்ச்சி அடையத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு போதகரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வாழையில கர்த்தாவே அவருக்கு இருக்கிற எல்லா வியாதிகளையும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, அவரையும் அவரை சார்ந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர்தாமே கர்த்தாவே உம்முடைய கிருபையினால மகனை நடத்துவீராக. ராஜா, இன்னும் அநேக லட்சங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் தேவரீர் அவரை வருங்காலங்களிலே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ராஜா, இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை தகுதிப்படுத்தி செல்லத்தக்கதாக நீதாமே உம்முடைய கிருபையோடு கூட எங்களை நடத்தும்படியா உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி, கனம், மகிமை, நன்றி, புகழ் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்ந்த மனதோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக.